இந்த மையத்துக்கு வந்து நான் 13 நாள், என்னோட 13 நாள். முன்னே வந்து இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கேன். எல்லாத்தையும் அதிகமாக பேசுறதில்லை, அதிகமாக யோசிக்கிறேன், அதிகமாக இதை பார்க்குறேன். எல்லா விஷயத்தையும் நான் உள்ள வச்சு கண்டுக்கிறது கிடையாது. எது நடந்தாலும் ஓகேன்னு நினைத்து பார்த்துட்டு போயிடுவேன். மூச்சு பயிற்சி பண்ணும்போது எனக்கு ஹார்ட் பீட் வந்து அதிகமாக துடிக்க ஆரம்பிச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது மூச்சு அடக்க இது எனக்கு வந்து மூச்சுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அடக்க எனக்கு ஓவர் எமோஷனலாக மூச்சு தண்ணி வரும். அதனால் இப்போ ஓவர் எமோஷன் ஆகும்போது கூட நான் இப்போ கையை மடக்க பண்ணும்போது மட்டும் அந்த மூச்சு பயிற்சி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது கம்மியாகிடுச்சு. அதிகமாக எமோஷன் ஆகுறதில்லை, அதிகமாக அழுகிறதில்லை, அதிகமாக எல்லாத்தையும் சிரித்து பேசுகிறேன், உண்மையாக சிரித்து பேசுகிறேன், எல்லாத்தையும் நடிக்கிறதில்லை. இப்போ இன்றைக்கான பயிற்சி வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப வேகமாக 10 இருந்துச்சு. பண்ண ரொம்ப சாதுரமாக அமைதியாக இது எல்லாத்துக்கும் ஐக்கியமாயிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே லகாரம் பயிற்சி பண்ணும்போது மட்டும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து பிடிச்சி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் மூச்சு பயிற்சி முன்னாடி ஸ்டார்டிங் பண்ணும்போது உடம்பு சூடு வந்து அப்படி ஈக்குவலாக தான் இருந்துச்சு. அதிகமாக பண்ண இங்கே வாங்கின மூச்சு இங்கே வந்து இடிச்சு மறுபடியும் உள்ளங்காலில் சூடு அது ஏற்படுத்தி அப்புறம் இது உள்ளங்கால்லேருந்து தட்டவரல் பாஞ்சிச்சு. அது நல்லா ஃபீல் கொடுத்துச்சு. அப்புறம் ருத்ராட்சை வந்து கையில் வைக்கும்போது அது ஒரு நல்ல வைப்ரேஷன் ஆகும். அது ஒரு மாதிரி ஷாக் அடிச்சா, லைட் ஷாக் அடிச்சா அப்படி இருக்குமோ அது வைப்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு கை வந்து தூக்க முடியல. ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது கை தூக்க முடியல. அப்புறம் ஃபஸ்ட் டைம் அப்போ லைட்டாக தூக்க ட்ரை பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து உள்ளே போயிட்டு வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டு ஒவ்வொரு ரிலாக்ஸேஷனுக்காக மேலே நிற்கும்போது ஒவ்வொரு 5 நிமிஷம் மூச்சு இழுத்தும் போதும் மூச்சு வந்து இது உள்ளங்கால்லேருந்து உச்சங்கால் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. ஒவ்வொரு ரிலாக்ஸேஷனுக்கும் எனக்கு நல்லா அர்த்தம் தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு ரிலாக்ஸேஷன் நல்லா புரிஞ்சிச்சு. ஒவ்வொரு மூச்சும் எனக்கு வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சிச்சு. எங்கெங்க போகுது, எங்கெங்க வருது, எங்கெங்க முட்டி நிற்கிறது வரைக்கும் தெரியுது. அப்புறம் இந்த கவனத்தை டெய்லி செலுத்திக்கிட்டே இரு. உனக்குள்ள பயிற்சி எப்போ மட்டும் இல்லை, சும்மா இருக்கிறப்ப உனக்குள்ளே அதை பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, ரொம்ப நியூட்ரல் ஆகிடுவேன். சரியா? அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு லகரம் பண்ணும்போது மட்டும் என்னால் மழைக்கு உட்கார முடியல. ஒரு கால் வந்து இந்த இடது கால் வந்து பிடிச்சி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரியும் ஒரு மாதிரி காலையை நகர்த்த முடியல, கட்டப்பலம் கூட அசைக்க முடியல. மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் நியூட்ரல் நல்லா இருந்துச்சு. இந்த இடது கால் மட்டும் தான் நான் முடியல. கடைசியாக செஞ்ச உடனே நியூட்ரல் ஆயிடுச்சு. எல்லாம் நியூட்ரல் ஆயிடுச்சு. அப்போ நான் கீழே போய் நடந்துட்டேன். நிற்க முடியல, உட்காரணும்னு சொல்லி நான் அப்படியே காலை தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நார்மலாக ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரெகுலராக வாங்க, பயிற்சி ரெகுலராக பண்ணுங்கள்.